அடடே கரகாட்டக்காரரா? என்ன இங்க தனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, சும்மா உட்காருங்க. யார்கிட்ட காது குத்துறீங்க? நீங்க எதுக்காக வந்தீங்க, யாருக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க தேடுற ஆளு இப்ப ஊர்ல இல்ல. ஊர்ல இல்லையா? ஏன் கச்சேரியா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அவ குலதெய்வத்துக்கு பொங்க வைக்க போயிருக்கா. அவங்க கோயில் எங்க இருக்கு? அம்மா ஏமா வேற என்ன வேணும்? பொங்க வைக்க தண்ணியும் கொஞ்சம் விறகும் வேணும். காமாட்சி, மாமா. குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வா. நான் போய் விறகு கொண்டு வரேன். உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். நீ எங்கேயுமே நான் வர முடியாது. இது பாருங்க, மரியாதையை வழி விட்டுருங்க. ஏன் வீணை தகராறு பண்ற? இந்த சின்னராசு ஆசைப்பட்டா அடையாம விடவே மாட்டான். உன்னை வசதியா வாழ வைக்கணும் தான் ஆசைப்படுறேன். புரிஞ்சுக்காத புள்ளியா இருக்கே. இந்த பாருங்க, நீங்க கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் என் உசுரோட வரைக்கும் அது நடக்காது. இப்போ வழி விட போறீங்களா இல்லையா? என்னடி மிரட்டுற? இந்த பாருங்க, நான் தனியா வரல. என் கூட அக்காவும் மாமாவும் வந்திருக்காங்க. என்ன தேடிட்டு அவங்க வந்தா என்ன தெரியுமா? எங்க மாமா ரொம்ப மோசமானவரு. கொலை பண்ண கூட தயங்க மாட்டாரு. ஜாக்கிரதை. அடி பொடி பைத்தியக்காரி, உன்னை இங்க கொண்டாட திட்டம் போட்டுதான் வந்தானடி. அவன் ஏன் ஆளு? அதுக்காக தாண்டி இந்த சாமி பூஜை எல்லாம். நீ போய் சொல்ற. எங்க மாமா நிச்சயம் அப்படி செஞ்சுக்க மாட்டாங்க. செஞ்சிருக்காண்டி. எதனால? எல்லாம் பணம்டி, பணம். உனக்காக நான் எதை வேணா தர தயாரா இருக்கேன். வா. தண்ணி எடுக்க போனவள இன்னும் காணோம். நீங்களும் பேசாம இருக்கீங்களே, போய் பாத்துட்டு வாங்களேன். ஏன் வளவளன்னு பேசிக்கிட்டு? சின்ன பிள்ளையாவ வந்துருவா. ஐயோ, போய் பாருங்களேன். நீ ஆரம்பிச்சனா முடிக்க மாட்டியே. சரி, நீ போ. நீங்களும் வாங்க. இல்ல, அங்க உன் மாமன் இருக்கான். நான் வந்த பிரச்சனை ஆயிரும். பரவாயில்ல, நீங்களும் வாங்க. சொன்ன கேள்வி போ. அக்கா. என்னம்மா காமாட்சி, ஏன் அழற? என்னம்மா, என்னாச்சு? அக்கா. என்ன அந்த தவுள்காரர் ரொம்ப துள்றா? அவன் தவுள் இல்லாம நீ ஆட முடியாதா? அட நீங்க ஒண்ணு, ஒரு தகர டப்பாவை தட்டினா கூட தான் நான் ஆடுவேன். அந்த தவுள் என்னத்துக்கு? உங்க நாதஸ்வரம் தான் எனக்கு வேணும். ஒரு சின்னஞ்சிரிசுக அப்படி இப்படி இருக்கும், கண்டுக்காம ஒதுக்கிற வேண்டியதானே? வைக்க பொருளை கொடுத்த நாய் மாதிரி. அவன் சொல்றான் அடிக்கடி வித்துவான் வித்துவான்னு. அப்படி என்னத்த வித்தானோ தத்துவான். நம்ம சத்தார் பாய் பொரோட்டா கடையில கொடுத்தா இவ்வளவு மாவு வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா. அதனால அவன் வித்தோட ஆயிட முடியுமா? அவன் அப்படித்தாங்க கத்துவான். சரியான மாவு பைய. மாவு பைய இல்லங்க, மாங்காய் மடையன். நம்ம ரெண்டு பேரையும் அண்ணன் தங்கச்சிக்கு நினைச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். ஒரு நாளைக்கு நாதஸ்வரத்தை எடுத்து
நடு மண்டையில நச்சுன்னு அடிச்சு விட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். ஐயோ அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க. உங்க முகத்துல ஆசிட்ட ஊத்திடுவான். சரியான வெறிபிடிச்ச பையன். ஆமா, செஞ்சாலும் செய்வான். ஐயோ 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 என்னது? அண்ணே டேய்! அண்ணே அண்ணே. அடி அடே அடடி ஏண்டி ஆசிட் ஊத்துற மூஞ்சி அடியுது. ஏற்கனவே 7-8 தடவை ஊத்துன மாதிரி இருக்கு. இந்த மூஞ்சியில இன்னும் நான் எத்தனை தடவை ஆசிட் ஊத்துறது? ஆசிட்டுக்கு உண்டான மரியாதையை கெடுத்துட்டியேடி. ஏண்டி தகர டப்பாவுல பெயிண்ட் அடிச்சு அதை இவரு தட்டினா நீங்க அப்படியே தில்லான ஆடிடுவீங்களா? ஏண்டா டேய், நாதஸ்வரத்தை எடுத்து நச்சுன்னு நடுமண்டையில அடிச்சிருவியா? ஏண்டி எச்சிக்கல நாய? ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியுமல்ல? வாயில குழாய வச்சு ஊதுற உனக்கே இப்படி இருந்தா 2 கையிலையும் தவுல் அடிக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? ஒண்ணு என்னடா அண்ணே என்ன எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க. எங்க போயிட்டு வராப்புல? மருங்காபுரி வரைக்கும் போய் ஒரு கச்சேரி புக் பண்ணிட்டு வர்றேன். நல்லா இருக்கு. அந்த காலத்துல கச்சேரி புக் பண்றவங்க வீடு தேடி வருவாங்க. இப்ப நீங்க அவங்கள தேடி போறீங்களா? என்ன என்ன பேச்சே காணா? இப்படித்தான் உங்க ஐயனும் கச்சேரி புக் பண்றேன்னு என்ன பார்க்க வருவாங்க. ஐயா உன்ன பார்க்க வந்திருக்கலாம், நான் யார பார்க்க போகணும்? இந்த பாரு, சுத்தி வளைச்செல்லாம் பேசாத. உனக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறதா முடிவு செஞ்சுட்டேன். கல்யாணமா? எனக்கா? பின்ன எனக்கா? இல்ல, இனிமே என்னால வேலைகள் எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா. அந்த காலத்துல 6 நாட்டம் இப்ப அங்கங்க இழுத்துக்குது இழுத்து. நீ ஏன் வேலை செய்யற? தங்கச்சி பார்க்க சொல்லு. அவ என்ன வேலை செய்யணும்? அவ இன்னொரு இடத்துக்கு போறவளாச்சே. போற வரைக்கும் பார்க்கட்டும். போற வரைக்கும் பாக்கட்டுமா? எனக்கு மருமக வேண்டாமா? நான் முடிவு பண்ணதான். நாளைக்கு நிச்சயதார்த்தம். ஏமா என்ன கேட்காம விடிஞ்சா கல்யாணம் பிடுறா பாக்குவத்துல எப்படிமா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? இது என் வாழ்க்கை பிரச்சனை. பொண்ணு யாரும் தெரியாம தலைய கட்டுறானா எப்படிமா கட்டுறது? என் பிள்ளை என்ன அப்படித்தான் இருக்கணும். ஏ ராசா, இல்ல முத்தையா, நீ பொண்ணை மட்டும் பாத்துட்டு தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுவேன். ஆமா, ஏற்கனவே கரகத்தை வச்சு ஆடுறேன், இனி அவளை வேற வச்சு ஆடணுமா? ஏண்டா, கரகாட்டம் ஆடுற பொண்ணு தானே வேணும்னு சொன்னேன். ம். நான் பார்த்த பொண்ணு கூட கரகாட்டம் ஆடுறவதான். 1000 பேரு கரகெடுத்து ஆடினாலும் ஒத்து வர. இந்த பாரு, இந்த பொண்ணை பாத்துட்டு அப்புறம் பேசு. அவ கண்ணை பாத்தினா மீன் மாதிரி இருக்கும். அவ சிரிச்சானா போதும், ஏ ராசா அப்படியே முத்து விழுந்துரும். அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தேன், அப்படியே சிரித்து போய் கீழே விழுந்துருவேன். என்னத்த செலுத்துக்கிறது? குமாரா, அடியே அவ பேர் என்ன? அண்ணனை ஏமா இப்படி பாடாப்படுத்துற? அண்ணே, அம்மா உன்னை சும்மா சேர்ந்துது. அம்மா பாத்துக்கிற பொண்ணு யார் தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன? நீ யார் கூட சேர்ந்து கரகாட்ட ஆடணும்னு நினைச்சியோ அதே காமாட்சி தானே? அதே காமாட்சியா? ஆமாண்ணே. நம்ம காமாட்சியா? ஆமாடா, நீ போன உடனே என் தம்பி வந்தா, அவங்கிட்டே பேசி முடிவு பண்ணிட்டேனே. எம்மா எம்மா ஏய், எம்மா டேய் விட்றா. அசத்திட்டியம்மா. ஐயோ. என்னம்மா நீ வாமா? ஏமா என்கிட்ட முதல்லயே சொல்லல?